வறுமை ஒரு பெரிய தடையா? நமக்குத்தான். நமக்கு ஒரு குறிக்கோள் இருந்தால், அந்த குறிக்கோள் உயர்ந்ததாக இருந்தால், அந்த குறிக்கோளை அடையும் வரை எதை வேண்டுமென்றாலும் தாங்குவேன் என்ற நெஞ்சுளம் இருந்தால், வறுமை என்பது ஒரு தடை. வறுமையான அந்த தடையையும் நம்ம தகர்த்தெறிய முடியும். ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். எனது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே. ஒரு ஊரில் வறுமை ஒரு பெருத்தடியாக இருக்க. நாம் வாழ, வியாபாரம் செய்ய ஆகட்டும், நாம் படிக்க, நாம் வாழ எல்லாத்துக்குமே இந்த வறுமை பெரிய தடையாக இருக்குதா? இந்த கடையை பாடுங்க. இப்போ வறுமை நமக்கு அதை தகர்த்தெறியலாம். 1921 லண்டனில் ஒரு பெரிய நூலகங்க. அந்த நூலகத்தில் நிறைய ஒரு பெரிய ரொம்ப பிஸியாக இருக்கிற இடம். ரொம்ப பேர் வருவாங்க போவாங்க. அது ஒரு மத்தியான நேரம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் இருக்கும். அப்போ அந்த நூலகர் அதிகாரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவாங்க, செய்வாங்க. அப்படி இருக்கிறப்போ மத்தியான நேரத்தில் அந்த நூலகத்துலேருந்து ஒரு ரொட்டி துண்டோட வாசனை வருது. வாசனை வந்த உடனே இந்த நூலக அதிகாரி ஐயோ, நூலகத்துலலாம் உணவுப் பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது, இருக்குதேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடமா பார்த்துக்கிட்டே வர்றப்ப ஒரு இடத்துல அந்த ரொட்டி துண்டு வாசனை வர்ற இடத்துல யார் வாசனை வர இடத்துக்கு போய் நின்றுட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அந்த வாசனை இடத்துக்கு வந்துட்டார். அவர் பார்த்தால் அங்கே ஒரு 30 வயசு இளைஞன் புத்தக மேதையில் புத்தகத்துடன் ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அவரை பார்த்து, என்னப்பா, நூலகத்தில் சாப்பிடக்கூடாது என்பது கூட உனக்கு தெரியாதா? உனக்கு இந்த நூலகத்தில் இடம் இல்லை, இனி இந்த நூலகத்திற்கு நீ வரக்கூடாது என்று அவர் சத்தம் போட, இதை கண்ட அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், அவன் கண்கள்லேருந்து நீர் வர, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் வேணும்னு செய்யலை. பொதுவாக மத்தியான நேரத்தில் நான் ஒரு கல்லூரி மாணவன். மத்தியான நேரத்தில் கல்லூரியில் தான் போய் உணவருந்துவேன். உணவருந்துறவங்க இருக்காங்க, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு உணவருந்துகளும் இருப்பாங்க. எனக்கு வீட்டிலேருந்து உணவு வர்றதுக்கும் இல்லை, கேன்டீனில் வாங்கி சாப்பிட்ற அளவு என்கிட்ட காசு கிடையாது. நான் இதில் தங்கி தான் படிக்கிறேன். இப்போ இது படிக்கிறப்ப எனக்கு அதனால தான் எனக்கு ஒரு ரொட்டி துண்டு எடுத்துகிட்டு வந்தேன். மதியான நேரமாச்சு, கல்லூரி உணவகத்தில் சாப்பிட்லான்னு நான் சாப்பிட்டுடுவேன். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் சொல்லிவிட்டு நான் ரொட்டி துண்டு எடுத்துக்கிட்டு நூலகத்துக்கு வந்தேன். ஐயா, இந்த வெளியில் சாப்பிட்லான்னா வெளியில் ஒரே பனியாக இருந்ததா, அதனால் நூலகத்துக்குள்ளே வந்தேன். வர்றப்ப எனக்கு ரொம்ப பசியினால் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நான் கலங்கி இது பண்ணுறான். இதை கேட்ட உடனே இவன் ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்கிறான். அதனால தான் அவனுக்கு எதுவுமே ஒரு இது கிடையாதுங்கிறதுனால அவன் இதை மாதிரி பண்ணிக்கிட்டான். இவன் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட வச்சா எல்லா பசங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் இல்லையா, அதனால் தனியாக இப்படி நான் சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட அந்த அலுவலகத்தில் மிகவும் அவருக்கும் கண் கலங்கிடுச்சு. என்னப்பா, உன்னை பார்த்தால் நன்றாக படித்தவனாட்டம் இருக்கிற, வயசும் ஒரு 30 வயசு இளைஞனாக இருப்ப, நீ உன் படிப்புலையும் நல்ல வேலை கிடச்சிருக்கும், நீ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல, அதை விட்டுட்டு இப்படி கஷ்டப்படுறியே என்று அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் என்ன பண்ணால், நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும்னு தாங்க எனக்கும் ஆசை. அப்படி அந்த நல்ல நிலைமைக்கு என் நாட்டில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்னு நான் நினச்சேங்க. நல்ல வேலைக்கும் வந்தேன். நான் நினச்சபடி அந்த பெரிய பிரச்சனை என் நாட்டில் இன்னும் தீர்ந்தபாடு இல்லைங்க. அதுக்கு தான் அது தீரும் வர நான் ஓய மாட்டேன். எவ்வளவு வறுமை கொடுமை ஆனாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எனது குறிக்கோளை அடையாமல் நான் ஓயவே மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அந்த சொல்லி முடிக்கிறப்ப அவன் கண்ணில் ஒரு தீப்பொறி வர்றது. அவ்வளோ ஒரு இதாக பேசுகிறான். பேசின உடனே அந்த நூலக அதிகாரிக்கு ஒரு நல்ல இந்த தீவிரமான இளைஞன், இவனுக்கு நல்ல பல உதவிகளெல்லாம் செய்யணுன்ட்டு அவன் தேவையான எல்லா இதுவுமே எடுத்து கொடுத்து அவருக்கு உதவியாக செய்யார். எப்படியும் இவன் என்ன பண்ணுறான், தான் குறிக்கோள் அடையும் வரை வறுமை ஒரு தடையாக எண்ணாத அந்த நபர் வேறு யாரும் கிடையாதுங்க. இவர் யார் தெரியுமா? நம்ம இந்த அரசியல் அமைப்பின் தந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்பேத்கர். அவர் தாங்க. அப்படி அந்த அம்பேத்கர் கண்களில் தெரிந்த அந்த நெருப்பு இப்போ கூட நம்ம ஒரு சில குடும்பங்களில், சில பேர் வீட்டில், உள்ளத்தில் எரிந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நமது குறிக்கோள் அடையும் வரை வறுமையை ஒரு தடையாக கருதாமல், குறிக்கோள்கள் கிடைக்கும் வரை எதை வேண்டுமானாலும் தாங்குவேன் என்றால் வறுமை ஒரு தடை கிடையாதுங்க. அதனால் வறுமையை நினச்சி கவலைப்படாதீங்க. நம்மளுடைய குறிக்கோள் என்னவோ அதை ஒரு முன்னேற்றமாக நினச்சி முன்னேறுங்க. எல்லாருமே முன்னேறலாம். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.